அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் Xlookup மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். Xlookup Vlookup விட ஒரு அட்வான்ஸ்டு ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து லார்ஜர் டேட்டா செட்ஸோட யூஸ் பண்ணும்பொழுது மேலும் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த ஃபார்முலாவோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்போம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஈக்குவல் டு Xlookup இதான் நம்ம செய்ய வேண்டிய ஆட் பண்ண வேண்டிய முதல் டெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் செய்கிறோம். அதுக்கப்புறம் லுக்கப் வேல்யூ, எந்த வேல்யூ வந்து நம்ம வந்து தேட போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அங்கே என்டர் செய்ய போகிறோம், சூஸ் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் லுக்கப் அரே. இப்போ நம்ம Vlookup பார்த்தோம்னா 2 காலம் 3 காலம் வந்து சேர்த்து செலக்ட் செஞ்சுருப்போம். கரெக்டாக? இதில் வந்து நம்ம அப்படி செய்யாமல் எந்த ஸ்பெசிஃபிக் காலமில் நம்ம தேட போகிறோமோ அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் சூஸ் செய்ய போகிறோம். அது வந்து லுக்கப் அரே. அதற்கு பிறகு எந்த காலம்லேருந்து வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் செய்ய போகிறோமோ அதை வந்து சூஸ் செய்ய போகிறோம். ஸோ இதை நம்ம சுருக்கமாக விளக்கிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து சுலபமாக புரியும். அது வந்து ரிட்டர்ன் அரே. நான்காவதாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். Vlookup ஃபார்முலாவில் வந்து சப்போஸ் நம்ம தேடுற விஷயம் வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஹேஷ்டேக் போட்டு n/a அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அதாவது வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிறது. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்ட் நீங்கள் ஆட் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து என்டர் செய்யலாம். 4வது விஷயம். 5வது விஷயம் வந்து மேட்ச் மோட். ஸோ இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ச் மோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 0, 1, -1, 2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம வந்து இது என்ன அப்படின்றதையும் நம்ம ஃபார்முலா செய்யும்பொழுது பார்ப்போம். கடைசியான விஷயம் வந்து சர்ச் மோட். ஸோ எந்த வகையில் சர்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் சர்ச் பண்ணுமா, லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுமா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் செய்யலாம். ஸோ இதுலேயும் வந்து 1, -1, 2, -2 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. இதையும் நம்ம வந்து ஃபார்முலா செய்யும்பொழுது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு எளிமையான ஒரு Xlookup ஃபார்முலாவை இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஃபார்முலா பற்றி பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா ஃபைண்டிங் த ஜெர்சி நம்பர் ஆஃப் த பிளேயர்ஸ். நம்ம வந்து Vlookupலேயே இந்த ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் எங்களோட Vlookup வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கோம். மேலேயுமே வந்து கார்டில் வந்து இப்போ அப்பியர் ஆகும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் செஞ்சு பார்த்துட்டு வரலாம். இப்போது Xlookup ஃபார்முலாவை இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளமில் எப்படி அப்ளை செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ என்கிட்ட என்ன இருக்குன்னா பிளேயர் நேம்ஸ்லாம் இருக்குது. பக்கத்தில் அந்த பிளேயர்ஸுடைய ஜெர்சி நம்பர்ஸ் இருக்குது. அவங்க கிரிக்கெட் விளையாடும்போது வச்சுருக்க ஜெர்சி நம்பர்ஸ். ஸோ செகண்ட் ஷீட்டில் ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேயர்ஸுடைய நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்டரில் சூஸ் செய்யப்படல. ரேண்டமாக வந்து இந்த ஓவரால் லிஸ்ட்டில் இருந்து நம்ம சூஸ் செஞ்சுருக்க பிளேயர்ஸ் ஒரு 5 பிளேயர்ஸோட பேர் இருக்குது. அதற்கு பக்கத்தில் அவர்களுடைய ஜெர்சி நம்பர் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். Vlookup எக்ஸாம்பிளே நம்ம இப்படி தான் கண்டுபிடிச்சிருந்தோம். சரியா? ஸோ இப்போ வந்து நான் உதாரணமாக ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், 2 ஃபுட்பால் பிளேயர்ஸோடைய பேரையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ, அதுக்கப்புறம் வந்து லயனல் மெஸ்ஸி. இப்போ நான் இப்படி ஆட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவங்க 2 பேரும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஃபுட்பால் பிளேயர்ஸ். இவங்களோட ஜெர்சி நம்பர்ஸ் வந்து நமக்கு இல்லை. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ஜெர்சி நம்பர்ஸ். பட் இருந்தாலும் இந்த லிஸ்ட்டில் வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோட லிஸ்ட்டில் வந்து இது இல்லை. சரியா? ஸோ இப்போ நம்ம ரோஹித் சர்மாலேருந்து தொடங்குவோம். Xlookup ஃபார்முலா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் ஈக்குவல் டு Xlookup. கரெக்டாக? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலா நம்ம என்டர் செஞ்சுட்டோம். ஓப்பன் த ப்ராக்கெட் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறம் மொத்தம் 6 விஷயங்கள் இருக்குது. சரியா? அந்த 6 விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகுது ஃபார்முலா பக்கத்துலேயே. ஸோ நானும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சின்டெக்ஸில் பார்த்த மாதிரி. ஃபர்ஸ்ட் விஷயம், எந்த வேல்யூ போய் நம்ம சோர்ஸாக எடுத்துகிட்டு போய் தேட போகிறோம். ஸோ சோர்ஸாக நம்ம எடுத்துகிட்டு போய் தேட போகிற விஷயம் வந்து பிளேயரோட நேம். ஸோ ரோஹித் சர்மா அப்படிங்கிறத கிளிக் செய்கிறோம். கமா இப்போ நான் வந்து நம்ம என்டர் செய்கிறோம். ஸோ இப்போ 2வது வந்து லுக்கப் அரே. எந்த அரேயில் போய் சர்ச் பண்ணணும், எந்த காலமில் போய் சர்ச் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் காலம் இந்த ஷீட்டில் இல்லை. நம்ம ஆல் ஷீட்டுக்கு போயிட்டு பிளேயர் நேம் அப்படிங்கிற அந்த காலமை வந்து நம்ம வந்து இப்போ வந்து சூஸ் செஞ்சுக்கிறோம். இந்த ஃபுல்லாக நம்ம சூஸ் செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் வந்து F4 வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது அப்சல்யூட் வேல்யூ ஆகுது. இப்போ நான் திரும்ப கமா யூஸ் பண்ணுறேன். ரிட்டர்ன் அரே. இங்கேருந்து சர்ச் பண்ணிவிட்டு A காலம்லேருந்து சர்ச் பண்ணிவிட்டு B காலமில் இருக்க வேல்யூ ஃபெச் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஜெர்சி நம்பர் இந்த வேல்யூஸ் நான் சூஸ் செஞ்சுக்கிறேன். கரெக்டாக? சூஸ் செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் F4 ப்ரெஸ் செஞ்சுக்கிறேன். இப்போ கமாக்கு அப்புறம் இஃப் நாட் ஃபவுண்ட், அந்த பிளேயர்ஸோடைய ஜெர்சி நம்பர் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா என்ன டெக்ஸ்ட் வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்டர் செஞ்சோம். ஸோ இதில் வந்து நான் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து டபுள் கோட்ஸ்க்கு நடுவில் வந்து கொடுக்குறேன். கமா போடுறேன். கமா போட்டதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மேட்சாக இருக்கா, எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் ஸ்மாலர் ஐட்டம், எக்ஸாக்ட் மேட்ச் ஆர் நெக்ஸ்ட் லார்ஜர் ஐட்டம், வைல்ட் கார்டு கேரக்டர் மேட்ச். ஸோ இதை நம்ம நம்பர்ஸ் வச்சு மேட்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம எக்ஸாக்ட் மேட்சே நம்ம போட்டோம். ஏன்னா டெக்ஸ்ட்டை வச்சு வந்து நம்ம வந்து மேட்ச் செய்கிறோம். கமா சர்ச் ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட். ஸோ இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். 1, -1, 2, -2 இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் சர்ச் பண்ணுமா, லாஸ்ட் டு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுமா, அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி சர்ச் பண்ணுமா, இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி சர்ச் பண்ணுமா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட்டே கொடுத்துடலாம். ஸோ இந்த மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அட்வான்ஸ்ட் Xlookup செய்யும்போது உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள் தான். 1 போடுறோம். போட்டுட்டு இப்போது நம்ம
இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் செய்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இதில் இருக்க இந்த 6 ஆர்கியூமெண்ட்ஸுமே ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்டர் செஞ்சோன்னா நம்ம அந்த மேட்சிக்கை வந்து பார்க்கலாம். ரோஹித் சர்மாவோட ஜெர்சி நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போது ரொம்ப சிம்பிளான இன்னொரு விஷயம், இதை நம்ம ஸ்க்ரோல் டவுன் செய்கிறது மூலமாக இந்த ஸ்பெசிஃபிக்கான ஃபார்முலாவை நம்ம வந்து காப்பி செய்யலாம். இப்போ நம்ம காப்பி செஞ்சு பார்ப்போம் மெஸ்ஸி வரைக்கும். கரெக்ட். ஸோ கிரிக்கெட் பிளேயர்ஸுடைய அந்த ஜெர்சி நம்பர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் நம்ம ஆட் பண்ண பிளேயர்ஸுடைய ஜெர்சி நம்பர்ஸ் வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை, அதனால் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து நம்ம Xlookup ஃபார்முலாவை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன், இதோட வேறு டைப் ஆஃப் யூசேஜ் எல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து எடுரைஸ் குளோபல் சேனலில் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ ப்ளீஸ் மறக்காமல் எடுரைஸ் குளோபல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி.